பிரைஸ் தி லார்ட். எங்களுக்கு பலன் இல்லை. இவ்வுலகத்தில் நமக்கு துன்பம் உண்டு, துயரம் உண்டு. துன்ப நேரத்தில் நம்மில் அநேகர் சொல்லக்கூடிய வார்த்தை, என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஆபத்தான சூழலில் தள்ளப்பட்ட ஒரு மன்னன் இதே வார்த்தைகளை சொல்லி மிகவும் கலங்கின நேரத்தில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நம் தேவன் அவன் பிரச்சனையை தீர்த்து அவனுக்கும் அவனது நாட்டினருக்கும் வெற்றியை தந்ததை நாம் விவிலியத்தில் 2 குறிப்பேடு 20 1-30 வரை நாம் பார்க்கின்றோம். யோசபாத் என்ற மன்னன் யூதாவின் மன்னன், எருசலேமை ஆண்டு வந்தவன். அவனோடு போர் தொடுக்க ஒரு பெரும் படை வருகிறது என்ற செய்தி அவனுக்கு கிடைத்தவுடன் அவன் ஆண்டவரை நோக்கி கதறினான். எங்களுக்கு எதிராக வருகிற பெரும் படையை எதிர்த்து நிற்க எங்களுக்கு வலிமை இல்லை ஆண்டவரே. எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கின்றன. நாங்கள் செய்ய வேண்டியது வேறு எதுவென எங்களுக்கு தெரியவில்லை என்று கதறிய பொழுது ஆண்டவர் அவனிடம், நீ அஞ்ச வேண்டாம், இப்போர் உன்னுடையதல்ல என்னுடையது என்று சொல்லி இவர்களுடைய கரங்கள் கூட எதிரிகளின் மேல் படாதவாறு அவர்கள் எதிரிகளை ஒருவரோடு ஒருவர் அடித்து கொண்டு சண்டையிட்டு கொண்டு மாண்டு போக வைத்து இவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார் என்று நாம் விவிலியத்தில் வாசிக்கின்றோம். ஆம் அன்பானவர்களே, நாமும் கூட அநேக முறை இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் காணப்படலாம். எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் முடிவு தெரியாத பிரச்சனைகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். பயப்பட வேண்டாம். யோசபாத்திற்கும் அவனது நாட்டிற்கும் வெற்றியை கொடுத்த நம் தேவனுக்கு நம் பிரச்சனைகளை தீர்ப்பது மிகவும் லேசான காரியம். ஆனால் யோசபாத் சில செயல்களை செய்தான் இந்த வெற்றியை பெறுவதற்கு. அவைகள் என்னவென்று பார்ப்போம். முதலில் அவன் செய்த காரியம், ஆண்டவரை நாடுவதில் உறுதி கொண்டான். போர் செய்தியை கேட்டவுடன் அண்டை நாட்டு மன்னர்களின் உதவியை அவன் நாடவில்லை, மாறாக ஆண்டவரை நாட உறுதி மேற்கொண்டான். ஆனால் நாம் என்ன செய்கின்றோம்? முதலில் ஆண்டவரை தேடுவதை விட்டுவிட்டு அனைத்து விதமான முயற்சிகளையும் எடுத்துவிட்டு அவை தோல்வியுற்ற நிலையில் கடைசியில் தான் ஆண்டவரை தேடுகிறோம். வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் வீட்டில் அனைவரும் பிள்ளைகள் முதற்கொண்டு ஜெபத்தில் அமர்வோம். நம் ஆண்டவரிடம் நம் குறைகளை முதலில் எடுத்துச் சொல்லுவோம். முழு மனதோடு ஆண்டவரை நோக்கி மன்றாடும் பொழுது ஆண்டவர் பிரச்சனை தீர்வதற்குரிய வழிமுறைகளை நமக்கு இறை வார்த்தைகளின் மூலம் சொல்லுவார். நோன்பு. பயந்த யோசபாத் மன்னன் உடனே பயத்தை தவிர்த்து ஆண்டவரை நாடுவதில் உறுதி கொண்டு யூதா மக்கள் அனைவரும் நோன்பிருக்குமாறு கட்டளையிட்டதை 3வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அற்புதம் காண சிறந்த வழி உபவாசம் அல்லது நோன்பிருத்தல். அடுத்த காரியம், துதிகளை ஏறெடுத்தான். தனக்கு எதிராக வந்த பெரும் படைக்கு முன்பாக துதிக்கக்கூடிய பாடகர் குழுவை தன் படையின் முன்பாக நடத்தி சென்றான். அவர்கள் துதித்து சென்ற பொழுது துதியில் மகிழ்ந்த வாக்குமாறா தேவன் துதி சத்தம் கேட்டவுடனேயே அவர்களுக்காக செயலாற்ற ஆரம்பித்து விட்டார். ஆக நம் பிரச்சனை தீர வல்லமையான வழி துதி. ஒன்று கூடி ஜெபித்தான். அனைவரையும், நாட்டு மக்கள் அனைவரையும் ஒன்று கூடி வர செய்து அவன் ஜெபித்தான் என்று 4வது வசனத்தில் பார்க்கிறோம். அதே போல நாமும் ஒன்று சேர்ந்து நோன்பிருந்து ஜெபிக்கும் பொழுது அதிசயங்களை காணலாம். குடும்பமாக, பள்ளி கல்லூரி தோழர்களாக, வேலை தளத்தில் உள்ள ஜெப நண்பர்களாக, அன்பிய உறுப்பினர்களாக, ஆலய உறுப்பினர்களாக, சபை உறுப்பினர்களாக நாம் ஒன்று சேர்ந்து ஜெபித்தால் வெற்றி நிச்சயம். அன்பானவர்களே, ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, என்னிடம் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை எதிர்த்து நிற்க எனக்கு பலன் இல்லை. என்ன செய்வதென்றும் எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் ஆண்டவரே, எங்களது கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கின்றன. இறைவா, இயேசு கிறிஸ்துவாகிய உமது நாமத்தினால் இந்த பிரச்சனை எங்களை விட்டு தள்ளுண்டு போகட்டும் என்று நாங்கள் கட்டளை கொடுக்கின்றோம். அற்புதங்களின் தேவன் என்ற உமது பெயரால் நாங்கள் கேட்கும் இந்த காரியத்தில் வெற்றியை தருவீராக. உமக்கு எதிராக நாங்களோ எங்களது குடும்பத்தினரோ எந்த தவறுகள் செய்திருந்தாலும் அவற்றை உமது புனித இரத்தத்தினால் கழுவுவீராக. புனிதராகிய உம்மை பரிசுத்த நாவினால் நாங்கள் துதிக்க வைப்பீராக. அன்பின் ஆண்டவரே, எங்களது துதியின் மூலமாக எம் விண்ணப்பத்தை கேட்டதற்காக உமக்கு கோடான கோடி நன்றியை செலுத்துகின்றோம். ஆமென்.